குமர குருபரனே வெற்றி வேளா வெற்றி வேளா பொன்னவனால் மருகா வாழ்க அமர சிறையனை அறுத்த பாலா அரக்கரு குலமலை எதிர்த்தோனே ஆனக்கிளையோனே அருமுகனே ஆறுதடைவில் முருகா ஆனை குறவள்ளி மணவாள செந்தூர் நகர் முருகா செந்தூர் நகர் முருகா குறவள்ளி மலையர சென்று மகளே அன்னை வடகையிலே அம்பிகையே பாடுகிற நாடு ஒன்னை பலகால முனை தொழுவே அரிச்சந்திரன் கதை பாட ஆனை முகத்தோனை அருள் புரிவார் மாசானம் கதை பாட அன்னை சரஸ்வதியை முன்னேடவா நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்த்தும் தேனிருந்து கனி சோரியும் செல்வமுள்ள நாடதுதான் செல்வமுள்ள நாடதுதான் தேனிருந்து கனி சோரியும் செல்வமுள்ள மாதமும் மாறி மழை பொழிந்து வருஷம போகம் பயிர் விளையும் நாடு எந்த நாடு என்று உரைப்பமானால் நீர்வளம் நிலவளம் கோள்வளம் குடிவளங்கள் எல்லாம் உறைவில்லாத நாடு பாலம் அயோத்தி பட்டணம் என்றும் கோசல மாநகரத்தின் தலைநகரமாக விளங்கும் 56 தேசத்திற்கும் அதிபதி நாடாக விளங்கும் அந்த அயோத்திபுரியானதில் நீதி நெறி அகலாத மன்னவன் நேர்மையது தவறாத மன்னவன் சூரிய குல தொண்டலாக விளங்கும் பொய் சொல்லாமையன் என்ற விரதத்தை கடைபிடித்து சத்தியம் தவறாத மன்னனாக அந்த சூரியகுல தோன்றலாக விளங்கும் திரிசங்க மகராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை அரிக்கும் சந்திரனுக்குமே அவதாரம் செய்த பிள்ளை அந்த அழகுடைய ஹரிச்சந்திர மகராஜன் தன்னுடைய மனைவியானவள் திருமாங்கல்யத்தோடு தோன்றியவள் சந்திரமதி பெண்குடியானவளோடும் 5 வயதே சென்ற அறியாத பாலகராக விளங்கும் அந்த அருமை மதலோகிதாசனோடு பாலம் அயோத்திபுரி தன்னை மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் அன்றி நீதி நெறியானதோராட்சிதனை எவ்வாறு புரிந்து வருகிறார் ஒரு நல்ல படித்தலமா உப்பரிக்கை மேடைகளா நல்ல படித்த சிம்ம மேடைகளா போன்ற நல்ல படித்தலமா அங்கு முத்துவர்ண சவேரியா
ஆட்சி புரிந்து வரக்கூடிய நாளையில் அந்த மன்னனாகி ஹரிச்சந்திர மகராஜன் சத்தியம் தவறாத மன்னவன், பொய் சொல்லாத மன்னவன், தன்னுடைய வாழ்நாளில் இறுதி கால வரையிலும் எத்தகைய சூழலிலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் எத்தனை இடர்பாடுகள் நேர்ந்தாலும் சரி, அந்நிலையிலும் தன் தரம் தாழாது பொய் பேசாது வாழ வேண்டும் என்பது ஒரு விரதத்தை கடைபிடித்தான் அந்த ஹரிச்சந்திர மகராஜன். அப்பேற்பட்ட அந்த புகழுடைய மன்னனாக விளங்கும் ஹரிச்சந்திரன் தன்னுடைய தாய் தந்தையருடைய நினைவாக ஆண்டுக்கு ஒரு முறை தந்தை தாயருக்கு திதி நடத்துவார். அந்த திதி நடத்தக்கூடிய வேளையிலே அந்த ஏழை குடி மக்களுக்கெல்லாம் அன்னதானம், ஆடைதானம், கோதானம், வஸ்திரதானம், பூமி தானம், சொர்ணதானம், கன்னிகாதானம், சரி, தான தர்மங்கள் 32 தான தர்மங்களை எல்லாம் குறைவரச் செய்து வருகிறார். அப்படி அந்த திரு சங்கநாத மோதி திரு சிகண்டி மாமணிநாதம் அடித்து அந்த தான தர்மத்தை செய்து வரக்கூடிய அந்த புண்ணியவான அந்த ஹரிச்சந்திர மகராஜனுடைய அரண்மனையில இருக்கும் அந்த ஒலிநாதம் திரு சங்கநாத ஒலியானது எங்கே கேட்கிறது? ஆனால் அமராவதி பட்டணத்தில் அங்கே யாரெல்லாம் கொழுவிருந்தார் பட்டணத்தில் தேவாதி தேவர்கள் திருசபைதனிலே சப்தரிஷிமார்கள் எல்லாம் அரச சபையில் குழுவிருந்தார். ஆங்கிரசு முனிவன், அகத்திய முனிவன், புலஸ்திய முனிவன், கபிலமா முனிவன், அகசியமா முனிவனோடும் துருவாச மகரிஷியும் வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷியும் சப்த ரிஷிமார்கள் எல்லாம் அமராவதி பட்டணத்தில் இந்திரன் திருசபையிலே குழுவிருந்து வருவார்களாம். அந்த வேலை இந்த சிகண்டி மாமணிநாத ஓசையும் திருச்சங்கநாத ஒலியும் யார் அங்கே கேட்கிறது? எப்படி? அமராவதி பட்டணத்திலே ஹரிச்சந்திர மகராஜனுடைய அயோத்தி மாநகரத்திலே தான தர்மம் செய்து வருகின்ற போது இந்த சிகண்டி மணிநாதனுடைய ஓசை ஒலியும் திரு சங்கநாதத்தினுடைய ஒலியானதும் சரி இந்த அமராவதி பட்டணத்தின் அரசு சபையிலே கேட்கிறது. அதை அவனோடு இது என்ன புதுவிதமான ஒலி தோன்றுகிறது தோன்றுகிறது என்று இந்திரன் ஆச்சரியத்தோடு கேட்கிறான். இந்த ஒலிநாதம் இந்த ஓசை எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? அப்போது எதிரணியிலே அமர்ந்திருக்கிறார் சூரியகுல தொண்டனாகிய குலகுருவாக வழங்குகின்ற அந்த வசிஷ்டர் பெருமான் தன்னுடைய மைந்தன், தன்னுடைய சீடன்
சூரியன் சூரிய குலத்திலே தோன்றினாலே ஹரிச்சந்திர மகாராஜனுடைய பெருமையை சொல்வதற்கு இந்த இடமே உகந்தது என்று ஆமா என்று ஐயா பூலோக வாசியாக விளங்கும் ஹரிச்சந்திர மகாராஜன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சத்தியம் தவறாத மன்னவன் பொய் சொல்லா மன்னன் என்று அந்த மாநிலமே புகழும்படியாக பேறு பெற்ற மன்னனானவன் விளங்குகிறான் ஹரிச்சந்திரன். சரி, அவருடைய அரச சபையிலிருந்து வருகின்ற ஒலிநாதம் இந்திரா என்றும் அந்த ஹரிச்சந்திரனுடைய பெருமை எல்லாம் வசிஷ்ட மகரிஷியானவன் அந்த இந்திரனிடத்திலே சொல்லுகிறார். அவருடைய எதிரிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே விஸ்வாமித்திர மகரிஷி. ஆமா, விஸ்வாமித்திர மகரிஷி. இந்த விஸ்வாமித்திர மகரிஷி உடனே சபையிலே எழுந்தரித்து, ஆமா, வசிஷ்டர் பெருமானே என்ன சொல்லுகிறீர்கள்? ஆமா, என்ன சொன்னீர்கள்? பூலோகத்தில் ஒருவன் பொய் பேசாது வாழுகிறானா? ஆமா, எப்படி? சத்தியம் தவறாத மன்னன் என்கிறாய். சரி, இங்கே அமரர்கள் உலகிலே 1000 பொய் சொல்வதற்கு இங்கே அனைவர்களும் இருக்கிறார்கள். ஆமா, பூலோகன் நரம் மானிடனாக விளங்கும் ஹரிச்சந்திரன் பொய் பேசாது வாழ முடியுமோ என்று வசிஷ்டன் சொல்வது கேலி குத்தாக இருக்கிறதே. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டா இருக்கிறாய் இந்திரா என்பதாக எதிரா அணியிலே இருந்த விஸ்வாமித்திரன் சொல்லுகிறார். வசிஷ்டர் சொல்லுகிறார், திரிகால ஞானியாக விளங்கும் விஸ்வாமித்திர மகரிஷி, தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. ஆமா, முக்காலமும் உணரும் பக்குவம் அடைந்தவர்கள் தாங்கள். அத்தனை விவரம் உள்ளங்களா ஹரிச்சந்திரனை பொய்யன் என்று பேசுகிறீர்கள்? ஆமா, எத்தனை சோதனை வந்தாலும் எங்கள் குல மன்னனாக விளங்கும் சூரிய குல தோன்றலாக விளங்கும் ஹரிச்சந்திர மகாராஜன் ஒருபோதும் பொய் பேச உரைக்க மாட்டான். ஆமா, பொய்யுரைக்க மாட்டான், இதுவே சத்தியம். ஆமா, அப்படியானால் விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுகிறார், வசிஷ்டனே, உனது சீடனாக இருப்பதனால் உயர்வாக பேசுகிறாய். ஆமா, அந்த உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரனாக விளங்குகின்ற பொய் சொல்லா மன்னன் என்று 1000 முறை முழங்குகிறாயே. அந்த பொய் சொல்லா மெய்யனை அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி காண்பிக்கிறேன் என்றார். சொல்லுகிறார், என்னுடைய தவப்பலத்தினால் அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி நாடு நகரத்தை எல்லாம் இழக்க செய்து நான் என்ன செய்கிறேன் என்றார். சரி, வசிஷ்டர் சொல்லுகிறார், இது கண்டிப்பாக நடக்காத விஷயம். ஆமா, பொய் பேச வைக்கவே முடியாது. நடக்காத விஷயத்திற்கு தாங்கள் கோரிட்டு காண்பிக்கிறீர்களே விஸ்வாமித்திர மகரிஷியே, எத்தனைதான் எல்லாம் அறிந்திருந்தும் தாங்கள் வேண்டுமென்றே ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் இது கண்டிப்பாக நடைபெறாது. சரி, ஒருவேளை உங்களுடைய தவப்பலத்தினால் ஆமா எங்கள் குல மன்னனாகிய ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி காண்பித்தால் யான் செய்த தவபலம் யோகம் எல்லாம் உமக்கு அடிமையாக்கிக் கொள்ளுகிறேன். நான் உமக்கு அடிமை. நான் அணிந்திருப்பது பூநூலும் அல்ல, முன்குடுமி பூநூலை அறுத்தறிந்து மாட்டுவடத்தை அணிய செய்துகிறேன் என்பதாக சபதம் கூறுகிறார். சரி, சபதமானதை கூறுகிறார். அப்படியானால் விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வசிஷ்டரன், தாங்கள் சொன்னது போல் நான் இந்த முயற்சியிலே தோல்வி அடைந்து விட்டால் சரி உமக்கு அடிமை என்றார். ஆமா, 2 பேருக்கும் கடுமையான போட்டி. அப்படியானால் விஸ்வாமித்திர மகரிஷியானவர் வருகிறார். எங்கே வருகிறார்? ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்பதாக மன்னனின் இடம் நாடி எங்கே வருகிறார்? மாமுனிவன் அமராவதி பட்ட பயணமாகி வருவார். நல்ல குபடு விட்டு கொடியவனோ நடந்து மலை சுற்றுதானே பறக்கு மலை செல்வ பூக்கும் சாய்ந்த மலை சரிந்த மலை தவமுனிவர் வாழும் நல்ல படர்ந்த மலை பங்கூனி ஓடும் ஊசிதான் படர்ந்த மலை
திரிகால ஞானியானவன் விஸ்வாமித்திர மகரிஷியும் வந்தார். வாசலிலே நிற்கின்றார். இந்த உரை கேட்ட மன்னன் பதறி இழந்தரித்து ஓடோடி வந்தான். முனிவனை கண்டவுடனே முட்டாள வளமை வந்தாள். முனிவனங்கி நமஸ்கரித்தார். நாற்கால வளமு வந்தாள். அதனோடு அடிதொழுதார். கும்பிட்டு நமஸ்கரித்தார். குணமுடனே தோன்றனித்தாள். பாருங்கள் சுவாமி என்பதாக இருகரம் குமித்து வணங்கியே நின்றான். சரி, அயோத்தி மாநகரம் வந்ததற்கு யான் செய்த புண்ணியம் தானோ? அயோத்தி மக்கள் செய்த புண்ணியம் தானோ என்று கரம் குவித்து வணங்கினான். அழைத்து ஆதரத்திலே அமர வைத்தான். மாமுனிவர் முன்னால் முகம் மலர்ந்து சொல்லுகிறான் ஹரிச்சந்திர மகராஜன். தங்கள் வருகைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. சரி, இங்கு தாங்கள் வந்தது என்னை செய்து புண்ணியம் தெரியவில்லையே. இந்த அயோத்தி நகரம் நாடி வந்ததோடு விவரம் கவிதாக சொல்ல வேண்டும். ஆமா, தாங்கள் எதற்காக வந்த காரணத்தை அறிவதற்கு ஆவலாக உள்ளேன் ஹரிச்சந்திரன். ஆமா. அப்போது மாமுனிவன் கேட்கிறான், ஹரிச்சந்திரா, உன் புகழ் உன் பெருமைகளை எல்லாம் இவ்வுலகமும் அல்ல, 14 உலகம் அல்ல, தேவர் உலகிலே உன்னுடைய புகழ் பேசப்படுகிறதப்பா. ஆமாப்பா. அந்த புகழுக்கு சொந்தக்காரனாக விளங்கும் பெருமைக்குரியவனை நான் நேரிலே கண்டு உனது அருளால் உன் கையினால் நான் ஒரு யாகம் வளர்ப்பதற்கு உன்னிடத்தில் சில பொருள்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்றே வந்தேன் என்றார். ஆமா, வந்தேன் என்று சொல்கிறான். ஹரிச்சந்திர மகராஜனாரவன் சொல்லுகிறான், யாகம் வளர்ப்பதற்கு தாங்களுக்கு என்ன பொருள் வேண்டுமோ? என்ன வேண்டும்? அத்தனையும் தருகிறேன் என்று உரைத்தான் ஹரிச்சந்திர மகராஜன். முனிவனிடமதிலே உனது பட்டத்து யானையை இங்கே வரவழைத்து பட்டப்பாறையில் நிறுத்தி யானையின் மீது பாகனை அமர வைத்து அவன் கராமதிலே கவன்கல்லை கொடுத்து ஆதாய நோக்கி எறிய வேண்டும். கவன்கல்லானது எந்த உயரம் போகிறதோ அவ்வுயர மட்டும் பசும் பொன்களாகவே தர வேண்டும் என்று முனிவன் கேட்கும் வேலை பார்த்தான் ஹரிச்சந்திர மகராஜன். மந்திரியை வரவழைத்தான். முனிவர் கேட்பதற்கு நாங்கள் இல்லை என்று சொன்னால் பொய்யனாகி விடுவோம் என்பதாகவே கேட்ட பொன்பொருள்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அத்தனை பசும் பொன்களாகவே அள்ளி கொடுத்தான். அதில் 20,000 பசும்பொன்கள் இருந்தனமாம். சரி, அந்த பொன்பொருளை வாங்கினான் விஸ்வாமித்திர மகரிஷி. ஹரிச்சந்திரா, நான் எதிர்பார்த்ததை விட கேட்டதையெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அத்தனையும் கொடுத்து விட்டாயே, மங்களம் உண்டாகுக. ஏதோ இந்த 20,000 பொன்
உன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்க கடவாய். இருக்க கடவாய். நான் எப்போது யாகம் வளர்ப்பதற்கு தகுந்த சமயம் வருகின்ற போது, ஆமா, என் நிலையிலும் எப்போதும் நான் வந்து கேட்க வந்த வேளையிலே இல்லை என்று சொல்லாமல் அத்தனையும் தர வேண்டும் ஹரிச்சந்திரா என்றான். சொல்லுகிறான். சரி என்று சம்மதித்தான் ஹரிச்சந்திர மகராஜன். அப்போது மாமுனிவன் விடைபெற்று எங்கே வருகிறான்? அத்துவான காலே மாமுனிவன் வருவானம்மா வருவானம்மா. ஆனரவமில்லாத இல்லாத அந்த வரியவ வனமதியிலே வனமதியிலே பரிசையுடன் வந்தல்லவோ வந்தல்லவா இருந்துதான் நினைத்தாரம்மா என்னும் கொண்டா சிந்தையிலே அழகுடைய மாமுனிவன் பொய்யனாக்க வேண்டுமென்று ஹரிச்சந்திரனை எப்படி நாம் இனி பொய் பேச வைப்பது? ஆமா, வைப்பது என்று இந்த அயோத்தி மக்களுக்கு ஏதாகிலும் குறைகளை உண்டு பண்ண வேண்டும். ஆமா, கேட்ட பொண்ணை தந்துட்டான. மக்களுக்கு குறை என்றால் மனம் பொறுக்க மாட்டான் மன்னர் புகழ் ஹரிச்சந்திர மகராஜன். ஆமா, மக்கள் தொண்டு மகிழ்ச்சியின் தொண்டு என்று அல்லவா ஆட்சி புரிந்து வருகிறார். அப்பேற்பட்ட அந்த மக்களுடைய பயிர்களை எல்லாம் அளிக்க வேண்டும். ஆமா, பயிர்களை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த ஆளாரவம் இல்லாத வனத்திலே அமர்ந்து தற்பை புல்லுகளை பறித்து பீஜாட்சர மந்திரங்களை ஜபித்தான். கரடி, சிங்கம், புலி, வன விலங்குகளை உற்பத்தி செய்தார். தவ வலிமையினால் அந்த அழகுடைய மிருகங்கள் எல்லாம் முனிவர் பெருமாளுடைய ஏவலினால் வந்த மிருகங்கள் எல்லாம் அயோத்தி விட்ட மக்கள், அந்த அயோத்தி மக்கள் விட்ட பயிர்களை எல்லாம் பண்டு போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பயிர்களை அழிக்குதையா அழிக்குதையா மலையானை வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு கரும்பு வாழைகளை சாய்க்குதையா சாய்க்குதையா ஆரவண்டினே பூச்சி பூச்சி பயிரை அறுத்தறுத்து குமைக்குதையா மக்கள் விட்ட பயிர்களைத்தான் காலனித்து வருகுதையா வருகுதையா காலனித்து வருகுதையா வருகுதையா வார்த்தை ஒன்று சொல்லை கேள மக்களிட்ட பயிர்களை அந்த தாளளித்த விலங்குகளை வேட்டையாட வேணும் மழை வீரர்களை அழைத்து வேணும் சொன்ன போது மந்திரி படை வீரரெல்லாம் படை நடத்தி வருவது போல் மன்னரோட முன்னாரே மன்னவர்தான் முன்னாரே மந்திரியோ வருவார் அம்மா மன்னவர் முன்னாலே மன்னவர் முன்னாலே மந்திரியோ மந்திரிதான் வருகிறான். மன்னனானவன் முன்னால் வந்து படை வீரர்களோடு வந்து நின்றான். மாத்தான் மன்னனானவனும் படை வீரர்களோடு நானும் வருகின்றேன் சுகபோக வாழ்வை துறந்தான் ஹரிச்சந்திரன். மக்களுக்காகவே எதை வேண்டுமானாலும் செய்யும் மனம் படைத்தவன் அல்லவா, மாசற்றவன், மதி நிறைந்தவன், மாநிலம் போற்றும் மன்னனாகி ஹரிச்சந்திரன் நானும் உங்களோடு வருகிறேன் என்றான். வருகிறேன் என்று சொல்கிறான். படை வீரர்களோடு வருகிறான் கானகம். அந்த பயிர்களை அளித்ததோர் மிருகங்களை எல்லாம் எல்லாம் தெரித்து விழுகின்றனவா.
இது மாய விலங்குகள் அல்லவா? ஆச்சரியமடைந்தானாக. ஆகா. இது ஒன்று பயந்து ஓடுவது போல் போகிறது, ஆமா, மீண்டும் வந்து பயிர்களை எல்லாம் அளிக்கிறது. அழிக்கிறது. ஆதலால் ஒரு சில நாள் இங்கே கானகச்சிலை கூடாரம் அடித்து நாம் இந்த பயிர்களை அளித்த விலங்குகளை ஒன்று விடாமல் ஆமா அத்தனையும் கொன்றொழித்தே நாம் கொற்றவன் அரண்மனை செல்வோம் என்று இறுதியாக எண்ணம் கொண்டு கூடாரம் அடித்து கொற்றவன் இரவு வேளையிலே அமர்ந்தார். சரி, அமர்ந்து வருகிறார். 3 கடுக்கலாட்சி படை வீரர்கள் ஓய்வு வேண்டாமா? ஆமா, வேண்டும் அல்லவா? ஓய்வுக்காக வேண்டி படை வீரர்களோடு கூடாரம் அடித்து மன்னவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இதனை அறிந்தான் விஸ்வாமித்திர மகரிஷி. ஆகா, மக்களுக்காக எதையும் செய்யும் துணிவு படைத்தவன், மனம் துணிந்தவன், சுயநலம் அன்றி பிறநலம் காண வேண்டி வாழுகின்ற உத்தம குணம் படைத்தவன் இந்த ஹரிச்சந்திர மகாராஜன். இவனை மீண்டும் நாம் பொய்யனாக்க வேண்டும். அதற்கு என்ன வழிவகை செய்யலாம் என்று எண்ணினான். அப்போதுதான் பெண்களை படைக்க வேண்டும். ஒருவேளை பெண்ணால் அவனுடைய அறிவை மழுங்கச் செய்து அந்த மங்கையர்களுடைய சக்தியினால் மோகத்தினால் அந்த ஹரிச்சந்திரனை ஒருவாறு பொய்யனாக்கி காட்டிவிடலாமா என்பதாகவே எண்ணினான் அந்த முனிவன். 2 தர்ப்பையை பிரித்து கீழே போடுகிறான். பெண்களாக வர வேண்டும் என்று மந்திர உச்சாடனம் செய்த வேளையில் அந்த முனிவனுடைய தவத்தின் பெருமையினால் அந்த ஆண் அரபமில்லாத வர கனகத்தில் 16 வயது சென்ற பருவநல்ல பொன்னை போலே பெண்ணை போலே பெண்கள் 2 பேர்களை அங்கனைத்தான் முனிவேனுந்தான் 2 பெண்களானவர்களை படைத்தான். முனிவனானவன் 16 வயதுடைய பெண்களானவர்களாக படைத்தான். பெண்ணைத்தான் பார்க்கின்ற வேலை என்ன அழகு, என்ன சிங்காரமாக இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்க்கும்போது அழகு படைத்தது. 1000 நாவை படைத்த ஆதிசேடனானும் சொல்ல முடியாத அழகு. அவள் சூரியற்கு ஆனாலோ சுத்தி வர கருப்பு உண்டு சந்திரற்கு ஆனாலோ சட்டை கொஞ்சம் கருப்பு உண்டு சந்திரற்கு ஆனாலும் சட்டை கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்போழி
அந்த அருமை படைத்த பெண் பான பெண்கள் இரண்டு பெண்களும் அத்தனை அழகுடைய பெண்களாகிய உருவம் படைத்தார்கள். முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வாராயிரம் பேர், பெண்ணழகுதான் கண்டவர்கள் பிரம்மதிசை அடைந்திடுவார். பெண்ணான இருவேர்களையும் அழைத்தான் மாமுனிவரானவன் தான். ஐயம்மா பெண்ணே, மாமன்னவன் ஹரிச்சந்திர மகராஜன் கூடாரமடித்து கொற்றவனம் அமர்ந்திருக்கின்றார். அவனிடமே சென்று ஆடல் பாடல்களை செய்ய வேண்டும். அதும் மகிழ்வான் ஹரிச்சந்திர மகராஜன். ஏதாகிலும் பரிசு கொடுத்தால் வாங்க வேண்டாம், மறுத்து விடுங்கள். ஏதாகிலும் பரிசு கொடுக்க முனைந்தால் அதை வாங்க வேண்டாம், அதற்கு மறுத்து அவனிடத்திலே 2 பான பெண்களையும் மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்றே கேளுங்கள். மன்னவன் அதற்கு மறுத்து விட்டான். என்ன செய்வது? கையில் இருக்கும் அந்த பூச்சக்கர குடை தன்னை கேளுங்கள். சரி, அதற்கும் மறுத்து விட்டான். அவன் வாய்மொழி என்ன பேசுகிறானோ, சரி, ஹரிச்சந்திரனுடைய வானத்திலிருந்து விடுபடுகின்ற அம்பு போல் அவன் வாயிலிருந்து வருகின்ற சொற்கள், அந்த மொழிகளை கேட்டு வாருங்கள். கேட்டிருந்து வந்து சொல்லுங்கள். எத்தகையவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எதாயிலும் பேசும் பேச்சு, ஒரு பேச்சு விட்டாலும் அதை செல்லறையை கொட்டினா புறக்கலாம். ஆமா, வார்த்தைகளை கொட்டினால் பொறுக்க முடியுமா? முடியாது. எதனையும் அளவறிந்து பேச வேண்டும். வேண்டும். சபையறிந்து பேச வேண்டும். ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்றார். ஆமா, வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுபோன்று ஹரிச்சந்திரன் ஏதாயிலும் தப்பி தவறி அவன் வாயிலிருந்து ஏதாயிலும் ஒரு வார்த்தை சொல்லுவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மங்கையர்களே. ஆமா மங்கையர்களே, அதுபோன்று அவன் என்ன மொழி பேசினாலும் சரி, அதை என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்றார். சொல்லுகிறார். அப்போது அந்த ஹரிச்சந்திர மகராஜனை காண வேண்டி பெண்மணிமார்கள் எல்லாம் அங்கு அண்ணம் போல நடைய ஹரிச்சந்திரனிடம் நாடி வந்தார்கள் பாவையர்கள். வருகிறார்கள். மன்னனாவனுக்கு வரும் நேரும் கதி என்பதை என்ன என்பதை அறியாமல் அந்த ஹரிச்சந்திர மகராஜன் படை வீரர்களோடு கூடாரத்திலே தங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, இருக்கின்ற அந்த வேளையிலே 2 பெண்களும் ஏமகாலன் போல் வருகிறார்கள். வந்து நிற்கிறார்கள். ஹரிச்சந்திரன் அருகினிலே வந்து மன்னா என்று அடிபணிந்து நின்றார்கள். ஆமா, நின்றார்கள். ஹரிச்சந்திரன் ஆச்சரியமடைந்தானாக. துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வனமானதில் இந்த 2 பெண்கள் மட்டும் தனியாக எத்தனை துணிச்சலோடு வந்து இருக்கிறார்கள். ஆஹா, பெண்மணிமார்களே, தாங்கள் இப்படி தனியாக இந்த வனத்திலே வரலாமா? ஏன் எதற்காக வந்தீர்கள்? 2 பேர்களும் தனியாக வந்த காரணம் தான் என்ன? ஹரிச்சந்திர மகராஜனே, பொய் சொல்லாம என்னென்று மண்ணுலகிலே பெயர் பெற்ற மன்னவர் தாங்கள். ஏதோ இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டி சுகபோக வாழ்வையெல்லாம் துறந்து மக்கள் பணி செய்ய வேண்டி, மக்கள் நலம் காண வேண்டி இந்த கானகத்திலே கூடாரம் அடித்து படை வீரர்களோடு அமர்ந்திருப்பதை அறிந்துதான் வந்தோம். ஆமா, துஷ்ட மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி களைப்புற்று இருக்கிறீர்களே. கைகால்கள் சோர்ந்து படை வீரர்களோடு தாங்கள் இருக்கும் இந்த வேளையிலே உங்களுடைய முன்னால் நாங்கள் 2 பான பெண்களும்
ஆமா. ஆடல் பாடல் கலையை செய்ய வேண்டி வந்தோம். வந்தோம். அப்படி ஆடல் பாடல் கலையை செய்தால் கண்களுக்கும் செவிக்கும் உணவாக சேரும். ஆமா. ஆடல் பாடல் கலை கேட்டால் அகமகிழ்ச்சி போவீர்கள். போவீர்கள். உங்கள் உடல் சோர்வெல்லாம் மறைந்துவிடும். ஆமா. ஆதலால் உங்கள் நன்மைக்காக நான் ஆடல் பாடல் கலையை செய்யட்டுமா என்றார். கேட்கிறார்கள். ஆடல் பாடல் கலையிலே சரி ஆர்வம் உள்ளதோர் ஹரிச்சந்திர மகராஜன் ஆகா இந்த நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஆடல் பாடல் கலை தேவைதான் என்பதாக மனம் சம்மதித்தான். சரி. அப்போது இந்த பான பெண்கள் 2 பெண்மணிமார்களும் சரி அந்த ஹரிச்சந்திரன் முன்னால் ஆடினார்கள் பாடினார்கள். படை வீரர்கள் எல்லாம் பார்த்து பரவசமடைந்த மன்னவன் இந்த பெண்மணிமார்களுக்கு நாம் ஏதாகிலும் பரிசு கொடுக்க வேண்டும். ஆமா. ஹரிச்சந்திர மகராஜன் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்தான் மாணிக்க மாலை. சரி மாணிக்க மாலையை நவரத்தினங்கள் பதித்ததோர் அந்த மரகத மாலை மாணிக்க மாலையை எடுத்து அந்த மங்கையருக்கு பரிசாக கொடுத்தார். கொடுக்கிறார். ஆனால் ஹரிச்சந்திர மகராஜனோ தான் கொடுத்த அந்த மாலைதனை மங்கையர்கள் வாங்க மறுத்தார்கள். ஆமா மறுக்கிறார்கள். மன்னர் மங்கையர்கள் இங்கு திருநடனம் புரிய வரவில்லை. அப்படியானால் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்தீர்கள்? ஆமா எதற்காக வந்தீர்கள்? சுவாமி மன்னா நாங்கள் இருவேர்களும் தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பி தமக்கையர்கள் யாரும் இல்லாத ஒரு அனாதை பெண்கள். எதுவுமே இல்லாத நிலையிலே தாங்கள் தனித்து விடப்பட்ட இளம் பெண்கள் நாங்கள். பரிதாபத்திற்குரிய பாவைகள் 2 பேர்களையும் மன்னர் பெருமானை இந்த உலகையே ஆளும் கட்டி காக்கும் கருணை உள்ளம் படைத்த மன்னர் பெருமானை ஹரிச்சந்திரனே இந்த பான பெண்கள் 2 பேர்களையும் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே எங்களுடைய எண்ணம். இதனை எதிர்பார்த்துத்தான் இங்கு வந்தோம் என்றார். சரி. ஹரிச்சந்திர மகராஜன் இவ்வுரை கேட்டவுடனே இடியோசை கேட்ட நாகம் போல் மூர்ச்சியாகி கீழ் விழுந்தான். அத்தனை மூர்ச்சை தெளிந்தான். சரி. ஹரிச்சந்திர மகராஜன் சொல்லுகிறான், பெண்மணிமார்களே தாங்கள் கேட்பதிலே எந்த விதமான குற்றம் இல்லை. சரி. மன்னவர்கள் பலதாரம் முடிப்பார்கள், உண்மைதான். ஆமா. ஏன் மன்னவர்கள் பலதாரம் மனமுடித்தார்கள் என்றால் வாரிசுக்காக. சரி. ஒரு மன்னவனுக்கு மன்னனாகும் நாட்டை தகுதி படைத்த மன்னனாக விளங்கும் ஹரிச்சந்திர மகராஜன் எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் ஒரு மன்னனுக்கு மைந்தன் இல்லாத குறை ஏற்பட்டு விட்டால் அந்த மன்னனுக்கு பிற்காலம் இந்த நாட்டினை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும், வருங்கால சந்ததி வேண்டும். அல்லவா? அதற்காக வேண்டி மன்னர்கள் பலதாரம் செய்வார்கள். அதில் ஒரு குறை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், லோகிதாசன். இருக்கிறான். அருமை பெருமைக்குரிய பெண்ணானவள் மனைவி இருக்கிறாள், சந்திரமதி பெண்ணானவள். ஆனாலும் நானோ சூரிய குணத்தோன்றனாக விளங்கும் மன்னவன் ஹரிச்சந்திரன். ஒருவனுக்கு ஒருத்தி என்று இந்த உலகிலே உயர்ந்த உன்னதமான கருத்தை எடுத்து காட்டி வாழ்ந்து காட்டிய பெருமைக்குரிய அந்த ஸ்ரீராமன் குலம் சூரிய குலம். சரி. அந்த சூரிய குலத்திலே தோன்றிய நான் ஒரு தாரம் அன்றி மறுதாரம் மனதளவிலும் நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். பெண்மணிமார்களே, ஆமா, தங்களை மனமுடிக்க என்னால் முடியாது என்று மறுத்தான் மன்னவன். மறுக்கிறார். அப்போது அந்த பெண்மணிமார்கள் முனிவன் சொன்னது போல், மன்னர் பெருமானே, மனமுடிப்பதற்கு மறுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தாங்கள் கையில் இருக்கின்றதை பூச்சக்கர குடையானது. ஆமா, அதுவாகிலும் இந்த மங்கையர்களுக்கு மனம் கசிந்து தருவீர்களோ? அதையும் கேட்கிறார். இது 56 தேசத்து மக்கள் எல்லாம் அனைவர்களும் சேர்ந்து கொடுத்த இந்த பூச்சக்கர குடை இது மக்களுடைய சொத்து. ஆமா, என்னுடைய சொத்து கிடையாது. என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி, என்னுடைய புகழ் பரவுவதற்காக வேண்டி இதனை நான் யாருக்கும் பரிசாகவோ தானமாகவோ இனாமாகவோ கொடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. இல்லை. ஆதலால் இந்த பூச்சக்கர குடையும் உங்களுக்கு நான் தருவதற்கு இயலாது, வருந்துகிறேன் என்றார். சரி. மன்னர் பெருமான் மீண்டும் சொல்லுகிறார், என்ன? நிலையில்லாத ஆட்சி, ஆமா, நிலையில்லாத செல்வம், நிலையில்லாத இந்த பூமி போகம், இந்த அரசினை, அயோத்திய அரசினை, இந்த பூமி ஆட்சிதனை நான் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உங்களை மனமுடிக்கவும் முடியாது, பூச்சக்கர குடையும் என்னால் தர இயலாது என்றான் ஹரிச்சந்திரன். சொல்கிறார். ஆஹா, ஹரிச்சந்திரன் இப்படி ஒரு ஒளி பேசுவான் என்பதை அறிந்துதான் இந்த பாவை பெண்களை அனுப்பியிருக்கிறான் அந்த சண்டாளன் விஸ்வாமித்திர மகரிஷியானவன். ஆனால் அருகிலே இருந்தானே மதிநுட்பம் நிறைந்த மந்திரியாக விளங்கும் சத்தியகிருச்சி மந்திரியானவன் பார்க்கிறானாக, அவன் மதி நிறைந்தவன் அல்லவா? ஆமா.
இந்த பெண்கள் ஏதோ சூழ்ச்சியுடன் வந்திருக்கிறார்கள். ஏவல் செய்தவன் எவனோ ஒருவன் எங்கோ இருக்கின்றான். பானமாக வந்திருக்கின்றார்கள் இந்த பாவையர்கள் 2 பெண்களும். ஆமா, பெண்களும். இதனை அறிந்த அடி பெண்மணிமார்களே, எங்கள் குல மன்னனிடத்தில் தகாத வார்த்தை பேசி மன்னனுடைய மனம் புண்படும்படியாக மங்கையர்கள் நடக்கின்றீர்களே. ஆமா, பெண்களாக இருப்பதனால் உயிரோடு விடுகிறேன், இல்லையே சரி என் உடைவாளைக்கு உங்களை இரையாக்கி விடுவேன், தப்பி பிழைத்து விடுங்கள், ஓடிவிடுங்களே என்று சொல்லுகிறார். சத்தியகிரிச்சி மந்திரியானவன் கடும் கோபமாகி கடும் சொற்கள் சொல்லுகிறார். சரி, இதனை அறிந்த பாவை பெண்மணிமார்கள் எல்லாம் அவன் அழுது புலம்பினார். துயரம் கொண்டார். பாவையர்கள் 2 பேரோ முனிவருடைய இடமதியில் பரிசையுடன் வருவார்கள். பரிசையுடன் வருவார்கள். முகம் பார்த்து ஏது வார்த்தை உரைத்தான். பாவையர் பெண்மணிமார்களே, அழுது புலம்பி வரும் காரணம் என்ன? என்ன? ஹரிச்சந்திரனை கண்டீர்களா? பாவையர்கள் அவன் உன்னிடத்தில் என்ன சொன்னான்? என்ன என்ன? மனமுடிக்க சொன்னோம், மறுத்து விட்டார் மன்னர் பெருமான். பூச்சக்கர கொடையும் தருவதற்கு மறுத்தான். பூமி போகும் சுகபோக வாழ்க்கை அரசாட்சி தன்னை எந்த பெண்மணிமார்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பார். மறிச்சந்தீர வாய்மூரை உரைத்தார். அந்த பாவையர்கள் 2 பெண்கள் ஹரிச்சந்திரன் இந்த உரை சொன்னானா? நாட்டை இழந்தானே இழப்பேன், பூமி போகத்தை அரசாட்சி இழந்தானே இழப்பேன் என்று சொன்னானா உங்களுக்கு? உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். அது போதும் பெண்மணிமார்களே. பாடுங்கள் என்று அந்த பெண்மணிமார்களை அழைத்து வருகிறான் அந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவன். ஹரிச்சந்திரன் முன்னாலே வந்து, டே ஹரிச்சந்திரா, இந்த பாவையர்கள் முன்னால் என்னடா உரைத்தாய்? என்ன கூறி உரைக்கின்றார்? சுவாமி, கடும் கோபம் கொள்ள வேண்டாம். நான் ஏதாயிரம் பிழை சொல்லியிருந்தால் பொறுத்தரண வேண்டும் என்று வணங்கி நின்றான். காலால் எட்டி உதைக்கிறான் மணிமகுடத்தை, கிரீடத்தை. எந்த பெண்மணிமார்கள் இடத்தில் பூமியை தாரை வார்த்து கொடுப்பாய் என்று உரைத்தாயாமே ஹரிச்சந்திரா, உண்மைதானா? ஆமா, உண்மைதான். இல்லை என்று சொல்லவில்லையே சுவாமி. உண்மைதான், உண்மைதான். சரி, அப்படியானால் ஹரிச்சந்திரா, என்ன? நீ உண்மையிலே சத்தியம் தவறாத மன்னவனாக இருப்பது உண்மையானால் சரி, பொய்யுரை பேசாத மன்னவனாக இருப்பது நிஜமானால் எந்த பெண்மணிமார்களுக்கு இந்த அயோத்தி அரசனை தாரை வார்த்து கொடுத்து விடு. இல்லை இல்லை இல்லையே என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடு என்றார். சொல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் பொய்யனாகி விடுவோம். ஆதலால் ஹரிச்சந்திர மகராஜன் ஊரும் சதமல்ல, ஒற்றாரும் சதமல்ல, பேரும் சதமல்ல, பெரும் செல்வமும் சதம் அல்ல, நாடு நகரம் சதமல்ல, நிலையில்லாத பொன்பொருளும் பூமி போகத்தை
தாரை வார்க்க கொடுக்க துணிந்தார் பங்கையரிடமானதில் அரசாட்சி தானே வார்த்து கொடுக்கவே துணிந்தான் மாமன்னனாகி ஹரிச்சந்திரன். நிலையில்லாதது செல்வபோகம், நிலையில்லாத ஆட்சி. இன்று இருப்பார், நாளை இல்லை. முடி சார்ந்த மன்னவரும் கடைசியில் பிடி சாம்பார் ஆவாரே என்பார்கள். அதுபோன்று நிலையில்லாத இந்த ஆட்சி வேண்டாம். வேண்டவே வேண்டாம். சத்தியமே நிலைத்து நிற்கும், உண்மையே நிலைத்து நிற்கும். இன்று நிலையில்லாத ஆட்சி அந்த பெண்மணிமார்களுக்கு தானே வார்த்து கொடுக்கிறார். நாடு இழந்தான், பூமி போகும், மரசாட்சி எல்லாம் இழந்து மர உரி தரித்தார். சரி, மணிமுடியை தானிலைக்கு மண்ணின் மீது வைக்கிறான். அரே ஹரிச்சந்திரா, இப்போது உன் நிலை என்ன? தரம் தாழ்ந்து விட்டாய், நாடு இழந்து விட்டாய். நாடு நகரம் பொன்பொருள்கள் எல்லாம் இனி இந்த பெண்களுக்கு உரித்தானது. ஆமா, உனக்கு சொந்தம் கிடையாது. ஆதலால் இந்த நாட்டிலே உனக்கு ஊசி முனை ஊன்றும் அளவிற்கு இங்கு சொந்தம் என்று கொண்டாடுவதற்கு உன்னை, உன் மனைவி, மகனை தவிர இந்த உலகிலே உனக்கு எதுவுமே சொந்தமில்லை. ஆமா, எல்லாம் இழந்தவனாக இருக்கின்றாயே ஹரிச்சந்திரா. நான் அன்று உன்னிடத்திலே நான் எனக்காக நான் வாங்கினேனே 20,000 பொன்பொருளை அதை உன்னிடத்திலே நான் அடைக்கலமாக தந்தேன் அல்லவா? ஆமா, தந்தீர்கள். அந்த பொன்பொருளை இப்போது எனக்கு தருவாய். ஆமா, தருவாய் என்று கேட்கிறார். கையிலே காசில்லாது பொன்பொருள் இல்லாத ஹரிச்சந்திரா எப்படி தரப்போகிறாய்? ஆமா, எப்படி தரப்போகிறாய்ப்பா? மனம் பதற வேண்டாம் அன்னவரே. ஒன்றே ஒன்று சொல். என்ன? இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு. ஆமா, இப்போது இந்த நாடு நகரம் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் செல்கிறேன் என்றான். எப்படி மறுத்து பேசினான் மன்னன். சுவாமி, உயிரை துறந்து விடுங்கள் என்று சொல்லுங்கள், உங்கள் காலடியில் என் உயிரை போக்கி விடுகிறேன். ஆமா, சொன்ன. ஆனால் இல்லை என்று பொய்யரை உரைப்பதற்கு தாங்கள் கூறுவது சாத்தியமல்ல. இல்ல, என் உயிரே போவதாக இருந்தால் உண்மையை தவிர நான் பொய் உரைக்க மாட்டேன். அந்த 20,000 பொன்னையும் எப்படியாக நான் தருகிறேன். ராஜகடு 41 நாள் என்பார்கள். சரி, அந்த 41 நாள் கெடுதாருங்கள். ஆமா, தாங்களுக்கு தரும் அந்த பொன்னை நான் தந்து விடுகிறேன். இது ஆணை, என் சத்தியத்தின் மீது ஆணை என்றான். ஆணை என்கிறான். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜனை நான் உன்னை நான் தனியாக விடலாமா? ஆமா, எப்படி அப்படியானால் இந்த நாட்டிலே நீ யாரிடத்திலும் யாசகமாக நீ பெறக்கூடாது. யார் உனக்கு தானமாகவோ தர்மமாகவோ கொடுத்தாலும் அந்த பொன்பொருளை வாங்கக்கூடாது. அப்படி வாங்காது எனக்கு 20,000 பொன்னை நீ அடைக்க வேண்டும், சரிதானா என்றான். உண்மையே சரிதான், இல்லை என்று மறுத்து பேசவில்லை. ஆமா, அப்போது நட்சத்திர ஐயனை வரவழைத்தான். அழகுடைய விஸ்வாமித்திர மகரிஷியானவன் அந்த நட்சத்திரே பரிசையுடன் அழைத்தானே. அழகு மாமணி வேறுந்தான் பாரம்பிள்ளாய் பாலகனே அழைத்து சொல்லுகிறான். ஹரிச்சந்திரன் ராஜனோடு 41 நாளைக்குள் 20,000 பொன்னை வாங்கி வாடா என்று மாமுனிவன் உரைத்தானம்மா. மாமுனிவன் உரைத்தானம்மா. நட்சத்திர ஐயன் உரைத்தானம்மா. மாமுனிவன் உரைத்தானம்மா. அந்த மாமுனிவள் இடமதி குறைத்தான். மாமுனிவனும் நட்சத்திர இறந்தான். சரி, ஏது சொல்வ மணிமூடி எங்கே போச்சு? மகுடமூடி எங்கே போச்சு? மரவூரி தண்டரித்து மன்னவரும் வருவதைத்தான். சந்திரமதி பெண்மோடிதான்
காமாட்சி ஆமா. பொன்முடிதான் எங்கே போனது எங்கே போனது? இக்கோலம் கொண்டு வருவதன் காரணம்தான் ஆமா. என்ன என்று என்று வங்கையான சந்திரமதி உரைத்த வேளை வேலையில் இது சத்தியத்திற்கு வந்த சோதனை அம்மா. ஆமா, சோதனை சோதனை அம்மா. சூழ்ச்சியின் காரணத்தினால் முனிவன் செய்த சூழ்ச்சியிலே சூழ்ச்சி நாள் அவன் விரித்த வலையில் விழுந்து விட்டான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் பொன்பொருளை இழந்தேன், இழந்து பூமி போகத்தை இழந்து விட்டேன் அம்மா. அம்மா. இனி இந்த அயோத்தி நமக்கு சொந்தம் இல்லை. இல்லை இல்லை. நான் முனிவனுக்கு இப்போது கடன்காரனாகிவிட்டேன். ஆமா. 20,000 பொன்னைய நான் எந்த வகையில் நான் கொடுத்தே வேண்டும். வேண்டும் என்று சொல்கிறார். இதோ நட்சத்திர ஐயன் நம்மளோடு வருகிறான். 41 நாள் கெடு வாங்கி வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். ஆதலால் மங்கையே நாம் இனி இந்த அயோத்தியில் இருப்பது சாத்தியமல்ல. அல்ல அல்ல. நாம் இவ்விடத்தை விட்டு போக வேண்டும். ஆமா, வேண்டும். கெட்டாலும் பட்டணம் போக வேண்டும் என்றார்கள். சரி. ஆதலால் முனிவனுக்கு கொடுக்கும் வரையில் நாம் இந்த அயோத்தி நகரிலே நாம் இருக்கலாகாது. ஆகாது என்று அந்த மகனை அழைத்தான். சந்திரமதி மனைவியேற மக்களையும் அழைத்து நட்சத்திர ஐயனோடு மாமன்னன் ஹரிச்சந்திரன் அந்த அயோத்தி நாடு இழந்து அரச போகம் தான் துறந்து பயணமாகி வருவானம்மா. அயோத்தி நகரம் விட்டு வாகனம் வைத்து வருவானம்மா. பார்த்தாயே நட்சத்திர வாரும் பிள்ளாய் ஹரிச்சந்திர பாட்டி ஒன்று சொல்லை கேளா. இப்ப மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரமாச்சு. பசி பொறுக்க முடியலையே, பசி பொறுக்க முடியலையே, பசி தீர்க்க வேணுமே, பசி பொறுக்க முடியலையே, பசி பொறுக்க முடியலையே, பசி தீர்க்க வேணுமையா. என் பசி பொறுக்க முடியவில்லை, பசி தீர்க்க வேண்டும். நட்சத்திர ஐயனான் அவன் உரைத்தான். சரி. பார்த்தான் ஹரிச்சந்திர மகாராஜன் தான் எந்த ஆலரவமில்லாத அடர்ந்த வனக்கானகத்தில் நான் அன்னத்திற்கு எங்கு செல்வேன்? ஹரிச்சந்திரா, ஆகா, உன் கடமை நீ பசி பட்டினியோடு இருப்பாய். நீ எப்படி இருந்துட்டு போப்பா? உன்னால் நான் பசி பட்டினியோடு பொறுத்து உன் கூட வர முடியுமா? ஆமா, நானும் பசியோட வர்றதுக்கு எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கா? எந்த வகையிலும் எனக்கு உணவு தயார் செய்து கொடு. ஆமா, வேண்டும் என்று கேட்கிறான். அது அல்லாது ஒரு அடி எடுத்து என்னால் வைக்க இயலாது. ஆமா. பசி மயக்கம். ஆமா. அதனால் உணவு உடனே கொண்டு வருவாய். வருவாய். இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லி இப்பமே நான் போய் அங்க போய் சொல்லியிருந்த முனிவனிடத்திலே என்றார். ஆமா, சொல்லுகிறேன். ஹரிச்சந்திர மகாராஜன் சற்றே பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆமா, கொஞ்ச நேரம் ஏதோ என் மகனையும் மனைவியும் பார்த்துக் கொள்ளுங்கள். கானகத்திலே துஷ்ட மிருகங்கள் துன்புறுத்தி விடக்கூடாது. ஆமா. எங்கு போனாலும் சென்றாலும் உங்களுக்காக ஏதாயின நான் உணவு கொண்டு வருகிறேன் என்றார். ஆமா, சொல்லுகிறார். ஹரிச்சந்திர மகாராஜன் நான் அரவமில்லாத வனத்திலே வந்தான். களத்திலே வந்து பார்க்கும் இந்த வேளையிலே கொம்பிலே பழுத்த வாழை கனிகளை கண்டான். ஆகா, அதிலே ஒரு 5-6 பழுத்த கனிகளை எல்லாம் பறித்து ஹரிச்சந்திரன் இடத்தில் கொண்டு வாரான். நட்சத்திரையன் இடத்திலே கொண்டு கொடுக்கிறான் பாருங்க ஐயா. அதை வாங்கி அப்படியே அந்த அருகினில் இருக்கிறானே அந்த லோகிதாசன், அந்த அருமை பிள்ளை பற்றி மதலையாக விளங்கும் அந்த லோகிதாசனுக்கு ஒன்னாயிரம் கொடுத்தானா? அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டானே. அத்தனையும் முழுசும் உரிச்சு ஒத்தையிலையும் சாப்பிட்டு விட்டு ஆமா அப்படியே ஹரிச்சந்திரா வயிறு நல்ல நரம்பியாச்சு. சரி,
அப்படியே நித்திரை புரிந்து ஆமா உடலை சாய்ச்சிட்டு போனா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும் போல தெரியுது. ஹரிச்சந்திரன் துணையதிலே தலை வைத்து படுக்கிறான். அந்த ஹரிச்சந்திரனிடம் தலையதை துணையில் வைத்து படுத்து உறங்குகிறான். அத்திவரே காரே அயர்ந்து உறங்குகிறான். அந்தி சாயும் பொழுதினிலே ஹரிச்சந்திரன் ராஜமன்னா அந்த நட்சத்திர ஏனிலோ நட்சத்திர ஏனிலோ ஏது மாற்றி உரைத்தானம்மா. நட்சத்திர ஏனிலோ அந்த நட்சத்திர ஏனிலோ ஏது மாற்றி உரைத்தானம்மா. அக்ஷயத்திரையனிடத்திலே உரைத்தான். ஐயா ஐயா ஹரிச்சந்திரத்துல சொல்லுகிறான். நாட்களும் பல கடந்து போகிறது, நாம் பயணமும் நீண்டு கொண்டே போகிறது.